கந்த சஷ்டிக்கு முருகனுக்கு ஒரு பிரசாதம் இன்றைக்கி செய்து பார்க்கலாம். சம்பா சாதம். பச்சரிசியை நல்லா கழுவி நிறைய தண்ணி சேர்த்து வேக விட்டு சாதம் வெந்ததுக்கப்புறம் நல்லா வடித்து எடுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சிடணும். மிளகு இந்த மாதிரி உரலில் சேர்த்து 1-2 பொடிச்சு எடுக்கணும். ரொம்ப நைஸாக பொடிக்க வேண்டாம். உரல் இல்லைன்னா மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு தடவை போட்டாலே போதும். அதே மாதிரி சீரகத்தையும் 1-2 பொடிச்சு எடுத்துக்கணும். ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறம் கேஷ்யூ நட்டை அதில் சேர்த்து கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ 1-2 பொடிச்சு வச்சுருந்த சீரகம் மிளகு 2 சேர்த்துடலாம். இந்த சூடான நெய்யிலேயே லேசாக வறுத்தா போதும். சாதம் வடிக்கும்போது குழைய விடக்கூடாது, உதிரியாகவே இருக்கணும். இப்போ வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துடலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு சாதம் உடஞ்சிராமல் கலந்து விடணும். சாமிக்கு பிரசாதமாக தான் செய்யணும்னு கட்டாயம் இல்லை. தினமும் குழம்பு காய்கறின்னு வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு நாள் வித்தியாசமாக இந்த சாதம் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.